பார்க்கும்போது அந்த தேசத்தில் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனிதனுமாய் காணப்பட்டான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் யோபுக்குள்ள இருந்தது, பொல்லாப்புக்கு விலகக்கூடிய தன்மை இருந்தது, உத்தமமாய் வாழக்கூடியவனாய் இருந்தான், தேவனோடு கூட அவன் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ அவனுக்கு பெருசாவே இல்லை. ஏன் அவன் பாவம் செய்யல, அவன் குறை சொல்லல. சொத்து போனாலும் சுகம் போனாலும் அவன் அதை பத்தி கவலைப்படலை. அவன் சொத்து சுகத்தையோ பணத்தையோ ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ அவன் ஆசீர்வாதமா நினைக்கல. இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. நமக்கு இருக்கிற சொத்து தான் ஆசீர்வாதம் நினைக்கல. நமக்கு இருக்கிற வசதி தான் ஆசீர்வாதம் நினைக்கல. நமக்கு இருக்கிற செல்வம் தான் ஆசீர்வாதம் நினைக்கல. ஏராளமான அந்த உயர்வு தான் ஆசீர்வாதம் சொல்லி நினைக்கல. அவன் நினைச்சது எல்லாமே தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் நினைச்சான். அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருக்கிறது அவனுக்கு ஆசீர்வாதம் அவன் நினைச்சான். அன்பானவர்களே, அவன் மனதிலே காணப்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் அவன் ஆசீர்வாதமா நினைச்சான். அவனுக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த சந்தோஷம் தான் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த மகிழ்ச்சி தான் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஆவிக்குரிய காரியம் தான் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இம்மைக்குரிய காரியம் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லை. இம்மைக்குரிய காரியம் அவனுக்கு பெரிதாக காணப்படலை. ஆகையினால் தான் யோபு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்ப அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்பது நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா.